நம்ம ஒரு வசனத்தை வாசித்தல்ல, ஒரு பகுதியை நம்ம வாசித்ததல்ல. எபேசியர்ல ஒரு வசனத்தை வாசித்தம் தெரியுமா? அதை வாசித்து நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் என்னோடு கூட நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதுல சபையில ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடிச்சிடலாமா? அது இன்னைக்கு நமக்குள்ள நடந்தே ஆக வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரத்துல வாசிங்க. டைம் இல்லாதனால நான் வேகமாக வாசிக்கிறேன். 16வது வசனத்தை வாசியுங்கள். பகையை சிலுவையினாலே, சிலுவையில் என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. நம்ம எல்லாரும் சிலுவையில் வலது கையை அப்படி அடிச்சாங்க, இடது கையை இப்படி அடிச்சாங்க, காலை அப்படி நடச்சாங்க. ஆமாம், சிலுவையேன்னு பாடலெல்லாம் பார்த்தா ஆண்டவரே சில நேரம் உருகி கீழே வந்துடுவார். அப்படி படிக்கிறோம். ஆனால் சிலுவையில் என்னங்க நடந்துச்சு? பகைய சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்துட்டாராம்? சத்தமா சொல்லுங்க. ஏங்க, ஒன்று செத்தாச்சு, ஒன்ன கொன்னாச்சு, அது திருப்பி உயிரோட வருமா? வருமா? பகைய சிலுவையில் என்ன செய்தாச்சு? கொண்டாச்சு. அப்ப இப்ப என்கிட்ட என்னது இல்லை? அப்ப நம்ம எல்லாருடைய ஹார்ட்டை இப்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் மிஷினுக்குள்ள விடும்போதே டமீர்னு ஒரு சத்தம் கேட்க, மிஷின் வெடிச்சாலும் வெடிச்சிடும். அவ்வளவு மேட்ரு என்ன செய்யுது? இல்லை இல்லைங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், தம்பி நீ சொல்லிட்ட, ஆனால் அவங்க எனக்கு என்னதெல்லாம் செய்தாங்க தெரியுமா? கீழே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. கீழே நிற்கிறவன்லாம் சொல்கிறான், நீ தேவகுமாரனே ஆனால் என்னையும் உங்களையும் அங்கே வச்சுருந்தா நம்ம போக மாட்டோம். எங்கேயாவது இவ்வளவு ஹைட்டில் சோறு இருந்தாலும் நம்மளை சிலுவையில் அடிக்க வராங்கன்னா அப்படி அப்போ தான் ஜம்பிங் நடக்கும் பாருங்க, துள்ளி பாஞ்சிடுவோம். சரிதானா? ஒருவேளை அப்படி இருந்தா, என்னையெல்லாம் அப்படி இருந்தா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஞாயிற்றுக்கிழமாவா உயிர் தெழுந்த உடனே முதல்ல யார் வீட்டில் தான் வந்து நிற்பேன்? உன் வீட்டில் தான் வந்து நிற்பேன். மவனை நீ என்ன பார்த்து நெஞ்சு வெடிச்சு சாவலனா? பார்த்தீங்களா? சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியது நானும் நீங்களும். பாவம் செய்தது யாரு? நம்ம ஆண்டவரா? பாவம் இல்லாத அவர் நமக்காக என்ன செய்தாராம்? அப்படி ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைக்குள்ள சாத்தான் விதைக்கிற பகை எப்படிங்க இருக்கலாம்? எப்படிங்க இருக்கலாம்? சிலுவையில போய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, என் ஆண்டவர் இந்த உலகத்தையே படைத்த தேவன் அல்லவா? நம்ம பார்க்கிற அண்ட சராசரங்கள், இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முடியாத எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னையும் உங்களை ரட்சிக்க கல்வாரி வரைக்கும் சென்றாரே. அந்த ஆண்டவர் வாசம் பண்ணுகிற, அந்த ஆண்டவர் ஸ்தாபித்த, அந்த ஆண்டவருடைய சபையாய் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு விரோதமா, பிசாசுக்கு சண்டையா? நோ நோ. நம்ம உலகத்தான் அல்ல, நம்ம மற்றவங்க கிடையாது, வேற கிடையாது. சபை சிலுவையில் பகை என்ன செய்துட்டாரு? என்ன செய்துட்டாரு? வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? என்ன செய்துட்டாரு? கொன்னுட்டாருங்க. அவரு கொன்னதுக்கு நானும் நீங்களும் உயிர் கொடுக்கிறதா? சரிதானா? எல்லாரும் நான் முதல் நாள் சொன்னேன் உங்ககிட்ட, கொஞ்சம் பாருங்க, தயவு செய்து பாருங்க, நான் முடிக்க போறேன். எல்லாரும் நம்மகிட்ட போய் நம்மளை பார்த்து கேட்கணும், இந்த கிறிஸ்தவங்களெல்லாம் பரலோகம் பரலோகம் பரலோகராஜன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கணும். நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேட்கணும், தெரியாதா பிரதர்? தெரியாதனால தானங்க உங்ககிட்ட கேட்குறேன். உண்மையா தெரியாததா? ஆமாங்க, எங்களுக்கு உண்மையிலேயே பரலோகம்னா என்னன்னு தெரியலங்க. உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? நான் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒன்று பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில ஆராதனை நடக்கும், எங்க சபைக்கு வாங்க. நான் சொல்லாமலேயே பரலோகம்னு சொன்னா என்ன செய்துக்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லலாமா? நான் இந்த பகுதியில் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு பையன், ஒரு தம்பியோ, ஒரு தங்கச்சிக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால், தும்பையன் தோட்டத்தில் பரலோகத்தின் சாயலாக ஒரு சபை இருக்குது, நீ சபைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னால் இந்த சபையை நான் காமிச்சு அனுப்பலாமா? ஆராதனை முடிஞ்சு வெளியில் வந்து அவன் கத்தியை தூக்கிட்டு என்ன வெட்டதுக்கு வரக்கூடாது. புரியுறதுக்காக அதை நான் சொன்னேன். ஐயா, சபையை கூறு போடக்கூடாது, சபையை துண்டாடக்கூடாது. இயேசுவின், இது கிறிஸ்து இயேசுவின் சாயல். இன்னும் நிறைய நீங்க படிச்சு பாருங்க. சரீரம், சபை என்னதான்? ஆண்டவருடைய சரீரம். இந்த விரலுக்கு துரோகம் பண்ணுமா? இந்த விரல்ல ஒரு சின்ன ஒரு ஊசி குத்திடுச்சு, உடனே இந்த கை பார்த்து வேண்டியதுதான்
குத்தட்டு வலிக்க அப்படின்னு இருக்குமா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலில் பெருவிரல்ல புண்ணு வரும், நெறி இடுப்பில் கட்டும். பார்த்துருக்கீங்களா? புண்ணு வந்தது அங்கே, அடிப்பட்டது அங்கே, நெறி கட்டுறது இங்கே. அப்படின்னா சபையில் ஒரு குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா வேண்டியதான். சின்ன நிலையா நன்னா ஒரு தொங்கட்டான போட்டுக்கிட்டு இங்கே திருப்பிட்டா அங்கே திருப்பிட்டா. என்னங்க நீங்க சரியா? இந்த திருவிருந்து எடுப்போம். உங்களுக்குள்ளேயும் தங்கச்சிக்குள்ள ஐயாக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தானே? அப்படித்தானே இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தானே? அப்படின்னா நானும் இருக்கிறோம். எங்களை நான் சொல்லிக்கிறேன், ஐயாக்குள்ளேயும் ஒரே ஆண்டவர், எனக்குள்ளேயும் ஒரே ஆண்டவர். இந்த ஆண்டவர் அந்த ஆண்டவர் கூட சண்டை போடுவாரா? சொல்லுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளுக்கு நான் இப்ப ஐயாவை ஏதாவது சொன்னா எனக்குள்ள யாரும் இல்லை. பார்த்தீங்களா? இன்றையிலிருந்து ஐயா எனக்கு உங்க பண்ண ஜெபத்தில் எனக்கு ஒரு பயங்கரமா பிடிச்சது, அடுத்த வருஷத்தினுடைய சபை நாளுக்கு இப்பவே ஜெபம் பண்ணாங்க. கவனிச்சிங்களா நீங்க? எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருந்தது. பார்த்தீங்களா? நீங்க கவனிச்சிங்களா? பரவாயில்லையா, பயங்கரமா இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிதானா? அப்போ அடுத்த வருஷம் இப்போ இருக்கட்டு, வேற வழி இல்லை. எப்படி இதாகிறது? முதல்ல அவங்க பேசட்டுமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. அப்படிதான் நினைக்கிறீங்க. முந்தி ஆண்டவர் தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல, நீங்கள் என்னை தேடி வரல, நான் தான் என்ன செய்தேன், உங்களை என்ன செய்தேன், தேடி வந்தேன். அப்படிதான் பைபிள் இருக்குது. சரிதானா? அப்படி ஆண்டவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ முதல்ல நீங்க என்ன செய்யுங்க. எனக்கும் வேற மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியுங்க, எக்லிஷியானா என்னென்ன பண்ண தெரியுங்க, வேற மாதிரி அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபை எப்படி உருவாச்சுன்னு எல்லாமே சொல்றதுக்கு ஒரு அளவுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். ஆனால் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ஒன்றாயிட்டானு வைங்க. ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, ஒரே ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க, ஒரே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைங்க. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒன்று ஆயிட்டோன்னு சொன்னா. எம்வில் அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடலை பாடி நம்ம முடிக்கலாமா? அடுத்தது நம்ம பாஸ்டர்ஸுடைய தலைவருடைய அவங்கெல்லாம் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போகிறாங்க. நானே முழு டைமை நான் எடுத்துக்க விரும்புங்களேன். அந்த அண்ணன் பாடின ஒரு பாடலை பாடி நம்ம இன்னைக்கு முடிக்கலாமா? விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை இங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை இங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம். அல்லேலூயா.